ஹலோ செல்லப்பட்டுங்களா, இன்றைக்கி வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணிக்கு வந்து 1/2 கிலோ அரிசினா 1/2 கிலோ கறி, 1 கிலோ அரிசினா 1 கிலோ கறி போடணும். கறியை நல்லா கழுவிட்டு நல்லா அந்த ஒரு வெள்ளையாக சிவப்பாக இருக்கும், அதெல்லாம் எடுத்து கடாசிடணும். எல்லாம் வந்து கவிச்ச மெல் வரும், எடுத்து கடாசிட்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் டால்டா கொஞ்சம், அப்படி டால்டா வேணான்னா நெய் கூட போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஏலக்காய் முந்திரி போடலாம். முந்திரி போட்டுட்டு நல்லா செவட்டுன்னு பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டுன்னு அப்புறமா வெங்காயம் தக்காளி போடணும். போட்டு நல்லா வதங்கட்டுன்னு கறிவேப்பிலை புதினா போட்டு நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் கொஞ்சம் போடுவோம். எதுலேயுமே பெருங்காயம் கொஞ்சம் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வந்து நல்லா வதங்குதா, காய் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கறி வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து பிடிச்சி பார்த்துட்டு வெந்து போச்சுன்னா 1 கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி கணக்கு. அந்த கறியில் வந்து மிளகாத்தூள், வெறும் தனி மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, உப்பு எல்லாத்தையும் போட்டு திட்டமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கணும். பாஸ்மதி அரிசி தண்ணி ஊற்றிட்டு எலுமிச்சம்பழம் தயிர் ஊற்றணும். அதில் ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடுவேன். போட்டு நல்லா கிளறி விட்டு வச்சு மூடிடணும். மூடிட்டு தண்ணி லேசாக கொதி வந்த உடனே அரிசி அள்ளி போட்டு அப்படியே ஒரு விசில் வந்த உடனே நிறுத்திடணும். நிறுத்திட்டு விசில் எடுத்துகிட்டு அப்படியே கொட்டி கிளறினோம்னா சாதம் வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும்.